ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு குக்கிங் வித் ஷாம்லா சேனல். நம்ம இன்றைக்கி அருமையான கேபேஜ் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்லாம். நான் கொஞ்சமாக கொண்டக்கடலையை ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் ஊறட்டேங்க. இதை நாம் குக்கரில் மாற்றிக்கலாம். இதோடு கடலைப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். நான் எப்பவுமே இந்த மாதிரி இருந்ததுன்னா பருப்புகளை கூட சேர்த்து வேக வச்சுப்பேன். இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலு. இந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவும் செய்வாங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி நாங்கள் 2த்தையுமே ஒரே டைமில் வேக வச்சுப்போம். ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா 4 விசில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பும் வெந்துருச்சு, கொண்டக்கடலையும் வெந்துருச்சு. இந்த கொண்டக்கடலை கொஞ்சம் நான் குழம்பு போடுறதுக்கு எடுத்துப்பேன், கொஞ்சம் இந்த கூட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேங்க. எல்லா கூட்டுமே நான் கொஞ்சம் கொண்டக்கடலையை சேர்த்துப்பேன். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கேபேஜ் அலசி போட்டுக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் போட்டு இந்த கொண்டக்கடலை கொஞ்சம் போட்டுட்டு இதை ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டோம்னா சூப்பரான கேபேஜ் கூட்டு ரெடி. பாருங்கள், இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதே போல் பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு வச்சிட்டோம்னா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ கூட்டு ரெடி. இப்போ சப்பாத்திக்கு இதை தொட்டுக்க போகிறோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, ரசம் சாதம், அப்புறம் தோசை, நான், இது எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு சிம்பிள் ரெசிபி தான். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.